கணவன் மனைவிக்குள் விடிய விடிய நடந்த தகராறு. விடிந்த பின் வீட்டிற்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். பதறி அடித்துக் கொண்டு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினர். பேச்சு மூச்சின்றி கிடந்த பெண். காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கணவனை கொன்றது ஏன்? கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன கோபம்? நடந்தது என்ன? பக்கத்து வீட்டுல என்ன இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் மணிகண்டன் என்பவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்னு பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள மணிகண்டனும் அவரோட மனைவி அஜிதாவும் மாறி மாறி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேணாமான்னு எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே அஜிதா ஐயோ அம்மான்னு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேணாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் சேர்ந்து கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க இளம்பெண் அஜிதா மூச்சு பேச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் விடிய விடிய நடந்த தகராற பத்தி தெரிய வந்திருக்கு. திருப்பூர் அவினாசி பக்கத்துல உள்ள ஈட்டி வீராம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டனும் அஜிதாவும் கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிக்கு 8 வயசுல ஒரு மகளும் 2 வயசுல ஒரு பையனும் இருக்காங்க. கட்டட தொழிலாளியான மணிகண்டன் கூட தான் அவங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க. தாய் தந்தை மனைவி குழந்தைங்க கூட வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் மணிகண்டனுக்கு மனைவி அஜிதாவோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. செல்போனை எடுத்தாலே யார் கூட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்றன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு போனா கூட கடையில யார் இருந்தா யார் கூட எல்லாம் பேசணும்னு 1000 கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. அஜிதா மேல மணிகண்டனுக்கு உள்ள சந்தேகத்தினால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. வெள்ளிக்கிழமை நைட்டு மணிகண்டனுக்கும் அஜிதாவுக்கும் இடையில மறுபடியும் சண்டை வந்திருக்கு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி மணிகண்டன் மனைவிய சரமாரியா அடிச்சு விடிய விடிய டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. வீட்டுல இருந்த மணிகண்டனோட அம்மாவும் அப்பாவும் சண்டைய விலக்கி விட முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா அவங்க பேச்ச கண்டுக்காம 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணி நைட் ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்து 2 குழந்தைகளும் விடிய விடிய கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு பேர பிள்ளைகள் 2 பேரோட மணிகண்டனோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வெளியில நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மணிகண்டன் அஜிதாவுக்கு நடுவுல மறுபடியும் தகராறு ஏற்பட்டிருக்கு. ஆத்திரத்துல வீட்டு கதவை உள்பக்கமா தாழ்பா போட்டுக்கிட்ட மணிகண்டன் மனைவிய கண்ட மேனிக்கு அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அஜிதாவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு இருக்கான். அஜிதாவோட சத்தம் கேட்டு அங்கிருந்த மக்கள் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போனாங்க. அப்ப அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு தன்னோட 2 வயசு மகனை தூக்கிக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காரு மணிகண்டன். மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த அஜிதாவை மீட்ட மக்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க அவங்கள பரிசோதனை பண்ண டாக்டர் அஜிதா ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. மணிகண்டன் மேல மர்டர் கேஸ ஃபைல் பண்ண போலீஸ் தலைமறைவா இருந்த மணிகண்டனை தனிப்படை வச்சு தேடிட்டு வந்தாங்க. அப்போ பழனியில உள்ள சொந்தக்காரங்க வீட்டுல மணிகண்டன் பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் மணிகண்டனை கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மனைவியோட நடத்தை மீதான சந்தேகம் தான் மணிகண்டனோட கொலைவெறிக்கு காரணமா இல்ல 2 பேருக்கு நடுவுல வேற ஏதாவது பிரச்சனையாங்கிற கோணத்துல போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.